ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அறிவு ரீசார்ஜ் போர்ட்டலில் டிஎன்ஏபி எப்படி செக் பண்ணிவிட்டு பில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் போர்ட்டலில் ஒரு நம்பர் செக் பண்ணோம். இப்போ இவங்களோட பில்லு பார்த்தா 440 ரூபா இருக்குது. டியூ டேட்டு 6/6/2020 இருக்குது. இப்போ நம்ம போர்ட்டல் போகலாம். இதுலேயும் அதே நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். டிஎன்ஏபி செலக்ட் பண்ணிவிட்டு செக் பில் கொடுக்குறீங்க அப்படின்னா கஸ்டமர் பில் டீட்டெயில்ஸ் வந்துடும். ராதா அதே நேம் 440/6/2020 வரைக்கும் இருக்குது. இதில் இந்த 440 ப்ளூ கலரில் காட்டுதில்ல, அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களாம் மேனுவலாக என்ட்ரி பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணோடனே இங்கே ஆட்டோமேட்டிக் அமௌண்ட் வந்துடும். இப்போ ரீசார்ஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பில்லு போய் சேரணும் உங்களுக்கு. ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஆப்பை க்ளோஸ் பண்ணாமல் இருங்க. ஃபைன். இங்கே சக்ஸஸ் ஆப்ரேட்டர் ஐடி நம்பர்னு வந்துச்சுங்களா. நெக்ஸ்ட்டு பில்லு பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்திக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் போர்ட்டல் போய் செக் பண்ணுறோம். பில் கொடுக்குறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் 0 ஆகிடுச்சிங்களா. அதான் குயிக்காகவே ரீசார்ஜ் ஆகிடும். இதில் கமிஷன்ஸ் கிடையாது, சார்ஜஸும் கிடையாது. உங்களுக்கு இது 0% தான். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் போர்ட்டல். தேங்க்யூ.